ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீ நான் காதல் என்ற எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். நடந்த பிரச்சனையெல்லாம் நினச்சி ராகவ் லாவண்யா கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் அபி அங்கே வந்து ராகவ்கிட்ட ரொம்ப கோபமாக பேசுகிறாங்க. எங்கள் சொந்தக்காரங்களாம் வந்திருக்கும்போது நீங்கள் இப்படி தான் நடந்துக்குவீங்களா அப்படிங்கிற மாதிரிலாம் பேசும்போது, பிஸ்னஸில் இவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்திருக்கு, அப்பையும் கூட உன்னோட சுயநலம் தான் உனக்கு முக்கியம் இல்லை அப்படிங்கிற மாதிரி ராகவ் அபி வந்து வருத்தப்படுற மாதிரி பேசிடுறாங்க. இடையில லாவண்யாவும் அபிகிட்ட நல்லா வாங்கி கட்டிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. இப்போ அபி வந்து அங்கேருந்து கோச்சிட்டு ரூமுக்கு போயிடுறாங்க. ராகவ் பின்னாடியே வந்து அபி கோச்சிட்டாங்களே அப்படிங்கிற மாதிரி சமாதானப்படுத்துறதுக்கு போகிறாங்க. இருந்தாலும் அபி வந்து ராகவ் மேலே கோபமாகவே இருக்கிறாங்க. இப்போ பேக் எடுத்துகிட்டு ரூமை விட்டு வெளியில் கிளம்பிடுறாங்க. அடுத்து பார்த்தா ஆகாஷும் அனுவும் பேசிகிட்டு இருக்காங்க ராகவ் அபியை சமாதானப்படுத்துறதை பற்றி. அந்த நேரத்தில் முரளியும் வந்து சுந்தரியும் வர்றதை பார்த்துட்டு அவங்கெல்லாம் வந்து அந்த கல்யாணத்துக்கு வருவாங்க அப்படி இப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு முன்னாடி இப்படி கோபமாக பேசிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க ஆகாஷ். உடனே அனு அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. ஆனால் இதெல்லாம் பார்த்து சுந்தரி சந்தோஷப்பட்டுக்கிறாங்க. இப்போ முரளி வந்து பெருசாக திட்டம் போட்டுருக்காங்க அவங்கள சீக்கிரமாக பிரிக்கணும்னு. அடுத்து நம்ம ப்ரமோவில் பார்த்த மாதிரி முரளி வந்து மெடிக்கலில் மாத்திரை அதாவது மெடிசன் வாங்கிட்டு வெளியில் வராங்க. அபி வந்து என்ன பண்ணுறான்னு சொல்லி போய் விசாரிக்கிறாங்க. ஆனால் அவங்க வந்து அதுக்குண்டான டீட்டெயில் எதுவும் சொல்லலைன்னதுமே சரி நம்ம எதாக இருந்தாலும் வீட்டில் போய் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அபி அங்கேருந்து கிளம்பி வந்துடுறாங்க. இங்கே பார்த்தோம் அப்படின்னா இப்போ நடந்த பிரச்சனைக்கு அப்புறம் இதெல்லாம் யோசிச்சு இந்த மாதிரி ராகவ் நடந்துக்கிட்டாருன்னு சொல்லி ஃபீல் பண்ணிவிட்டு அபி வந்து வெளியிலேயே அப்படியே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ராகவ் தூங்கினதுக்கப்புறம் தான் நம்ம வீட்டுக்கு போகணும் அப்படின்னு. இப்போ இந்த பக்கத்து ராகவ் பார்த்தா இன்னும் அபி வரலையான்னு சொல்லிட்டு யோசிச்சு இப்போ ராகவ் வந்து அபிக்கு ஃபோன் அடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா இந்த பக்கத்து தெருவில் தான் இருக்கிறதுமே நான் வந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி வராங்க. இப்போ முரளி பார்த்தோம் அப்படின்னா யோசிக்கிறாங்க ராகவுக்கும் அபிக்கும் நல்லா சண்டை வந்துருச்சு, இனிமேல் அவங்க பிரிஞ்சிருவாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்கும்போது ராகவ் வந்து அபியை தேடி போகிறதுனால ஒரே குழப்பமாயிடுது. இப்போ முரளி வந்து யோசிக்கிறாங்க, நம்ம ஏன் இவ்வளோ குழப்பமாக யோசிக்கணும், நம்ம அவங்க வரத்துக்குள்ளார அவங்க ரூமுக்குள்ளார ரெக்கார்டர் செட் பண்ணிடுவோம், நடந்த பிரச்சனை என்னங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சு ராகவோட ரூமில் ரெக்கார்டர் செட் பண்ணுறதுக்காக போகிறாங்க. இங்கே பார்த்தா ராகவ் வந்து அபியை தேடி வந்து கண்டுபிடிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா காத்தடிக்குது. அப்போ ஒரு குச்சி வந்து அபி மேலே விழ போகுது. உடனே ராகவ் வந்து அபியை இழுத்து பிடிக்கிறாங்க. அபி வந்து ராகவை கட்டி பிடிச்சிக்கிறாங்க. அப்படியே பார்த்தா ஒரு எமோஷனல் ரொமான்ஸ் மூமெண்ட் நடக்குது. அதோட இன்ட்ரெஸ்டிங்காக இன்றைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க. நாளைக்கான எபிசோட் சம்மந்தமாகவும் சூப்பரான ஒரு ப்ரொமோ காட்டியிருக்கிறாங்க. பார்க்கலாம் அடுத்து என்னெல்லாம் நடக்குது, இன்ட்ரெஸ்டிங்காக ஸ்டோரி எப்படி போகுதுங்கிறத அடுத்தடுத்து நம்ம பேசி தெரிஞ்சுக்கலாம். இதை பற்றின உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.